வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நம்முடைய நிகழ்ச்சி 20 ஆண்டை முடிக்க போகுது. அதை நான் உங்கள் கூட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தேவனுக்கு நன்றி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸ்ரீலங்காவிலேருந்து சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு அங்கீகாரத்தை பெறவும் நிபந்தனையற்ற அன்பை பெறவும் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம மேலே யாராவது அளவற்ற அன்பு செலுத்த யாராவது இருக்காங்க, அதுவும் நிபந்தனையற்ற அன்பையும் ஒரு அங்கீகாரத்தை வழங்குவதற்கும் யாராவது இருக்காங்களா? நிச்சயமாக இருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இன்னொன்று, நம்ம மேலே அளவற்ற அன்புன்னு சொல்கிறோம். நம்ம மேலே அன்பு செலுத்த யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவோம். ரொம்பவே குழம்பி போயிடுவோம். யாருமே என் மேலே அன்பு கட்டதுக்கு இல்லையே நம்ம ஏங்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நமக்கு ஒரு அங்கீகாரமும் அன்பும் மிக மிக அவசியமாக இருக்குது. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். Yeah.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த பாடல் நமக்கு தருது. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை பார்க்கலாம். அங்கே உள்ள பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய மொழிகளில் பாடல்கள் இருக்குது. நீங்கள் மறுபடியும் பார்க்க முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஹேசல் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். இவங்களுடைய சின்ன வயசில் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயுமே பொருத்தம் இல்லாதவங்களாம் நம்ம இருக்கோம் அப்படின்னு இவங்க நினச்சிருக்காங்க. யாருமே இவங்கள சேர்த்துக்கலை. அதனால் இவங்க தனிமையில் இருந்திருக்காங்க, சோர்ந்து போய் இருந்திருக்காங்க, நிறைய கவலையாக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில் என் மேலே அன்பு செலுத்த யாருமே இல்லையே அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க அடுத்தவங்களை நேசிக்க கற்றுக்கொண்டாங்க. அடுத்தவங்க மேலே இவங்க அன்பாக இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை இவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என்னோட சின்ன வயசுல மத்த பிள்ளைங்க மாதிரி என்கிட்ட பென்சில் பாக்ஸ், பேக் மாதிரியான ஆடம்பர பொருட்கள் இருக்காது. என்னோட வீட்டுக்கு அவங்கள விளையாட என்னால கூப்பிட முடியல. அதனால சின்ன வயசுல எனக்கு ரொம்பவே குறைவான நண்பர்கள் தான் இருந்தாங்க. அந்த சமயங்கள்ல நான் ரொம்பவே தனிமைய உணர்ந்தேன். மத்த பசங்க கூட சேராம எப்பவும் நான் தனியா தான் இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு முதல் குழந்தை பிறந்தப்ப நான் நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதா ஆச்சு. அந்த சமயத்துல நானாவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த சிரமங்கள் மூலமா தான் நான் இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரட்சிப்ப பெற்றேன். பைபிள்ல யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம் என் வாழ்க்கையில உறவுகளை நான் ஏற்படுத்த ரொம்பவே எனக்கு உதவியா இருந்துச்சு. அந்த வசனம் என்னன்னா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்னு அதுல எழுதியிருக்கு. நான் தேவன் கூட ஆழமான நட்பை ஏற்படுத்தினப்ப என்னால மத்தவங்கள ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதோட அவங்க கூட ஒரு நல்ல உறுதியான நட்பையும் என்னால ஏற்படுத்திக்க முடிஞ்சிச்சு. நான் நட்புகளை ஏற்படுத்துறப்ப அவங்களோட விஷயங்களை ரொம்ப கவனமா கவனிக்க முயற்சி செய்வேன். அப்பதான் என்னால அவங்கள நல்லா புரிஞ்சுக்க முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய சிந்தனை மற்றும் வாழ்க்கை வாழ்ற முறை என்னன்னு அவங்கள புரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணுவேன். நான் அவங்களோட சமுதாய நிலைமைய பார்க்க மாட்டேன். அவங்களோட கருத்துகளுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். அதோட நட்புகளை ஏற்படுத்துறப்ப மத்தவங்கள நான் மதிப்பிடவே மாட்டேன். நான் நட்பு ரீதியா பழகுறவங்க கிட்ட ரொம்ப உண்மையாவும் நேர்மையாவும் நடந்துப்பேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் நேர்மையா நட்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தப்ப சிலர் என்கிட்ட நேர்மையா நடந்துக்கல. நான் என்னோட பிசினஸ்லயும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கூட இப்படிப்பட்ட பல சவால்களை சந்திச்சிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் பல சிரமங்களை நான் எதிர்கொண்டிருக்கேன். அது எனக்கு ரொம்ப வருத்தத்தையும் மனவேதனையையும் கொடுத்திருக்கு. ஆனா தேவன் தான் என்ன பாதுகாத்தாரு. அதோட அவர் அந்த கடினங்கள்ல என்ன விழுந்து போக விடல. என்ன பாதுகாத்தாரு. என்னை எல்லா விதத்திலையும் பாதுகாத்தாரு. இந்த வருஷத்தோட எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. எங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. நான் என் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க பசங்க கூடவும் எனக்கு ரொம்ப நல்ல உறவு இருக்கு. பரிசுத்த ஆவியானவரின் கனிவாகிய அன்பு, சமாதானம், பொறுமை, தயவு மற்றும் உண்மை நல்ல நட்புகளை ஏற்படுத்தவும் அவைகளை உறுதியா வச்சுக்கவும் அவசியம்னு நான் நம்புறேன். தேவனோட வழிகாட்டுதல் இல்லாம நல்ல உறவுகளை உறுதியா வச்சுக்கிறது கஷ்டம்னு நான் நம்புறேன். மேலும் எதிர்காலத்திலயும் நான் நல்ல உறவுகளை ஏற்படுத்துவேன்னு நான் உறுதியா நம்புறேன். அதோட அவங்க மூலமா மத்தவங்களுக்கு தேவனோட அன்பை நான் காட்ட விரும்புறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் மத்தவங்க கிட்ட நேர்மையாவும் உண்மையாவும் எப்பவுமே இருப்பேன். தேவனோட துணையோட என்னால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு நான் எப்பவுமே அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை.
நன்றி ஹேசல், உங்களுடைய சாட்சிக்காக நன்றி. உங்களுக்கு அந்த ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹேசலுடைய சாட்சியை பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கோமோ நம்முடைய தேவன் அப்படியே நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு ஹேசலுடைய வாழ்க்கை மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையும் இருக்குதா? தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார். பைபிளில் இயேசுசாமி ஒரு உவமையை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அதில் பெரியவர் அப்பா கூடவே இருந்து தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே செஞ்சார். ஆனால் இளையகுமாரன் அப்படி இல்லை. எந்த வேலையுமே செய்ய மாட்டான். ஆனால் அவங்க அப்பா 2 பேர் மேலேயுமே அன்பாக தான் இருந்தார். ஒரு நாள் இளையகுமாரன் வந்து தன்னுடைய சொத்துல என்னுடைய பங்கை நீங்கள் தாங்க அப்படின்னு பிரித்து வாங்கிட்டு போயிட்டான். எவ்வளவோ அவங்க அப்பா சொல்லி பார்த்தாரு. ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அவன் ரொம்ப தூர தேசத்துக்கு அதை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டான். இது என்னுடைய வாழ்க்கை, நான் எப்படி வாழ்கிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே அவன் போயிட்டான். தூர தேசத்துக்கு போய் தன்னுடைய எல்லா கெட்ட பழக்கத்தினால பணம் எல்லாத்தையும் வீணாக்கி எல்லாவற்றையுமே அவன் வந்து காலி பண்ணிட்டான். ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை. நண்பர்கள் கூட ஓடி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காம பண்ணி சாப்பிடக்கூடிய தீவனத்தை கூட அவன் சாப்பிட்றான். அந்த சாப்பாடு கூட கிடைக்காம போகும்போது தான் அவங்க அப்பாவை பற்றி அவனுக்கு ஞாபகம் வருது. அடடா, நம்ம வீட்டில் வேலைக்காரங்க கூட எவ்வளவு நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, நான் இப்படி இருக்கேனே, நான் மறுபடியும் எங்கள் அப்பா கிட்ட போவேன், அங்கே உள்ள வேலைக்காரரில் ஒருத்தராக எங்கள் அப்பா என்னை எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்க அப்பா கிட்ட வர்றான். அப்பா, நான் உங்களுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்கள் வேலைக்காரரில் ஒருத்தராக என்னை நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லும் போதே அவங்க அப்பா கட்டி அணைச்சி அவருக்கு புது ட்ரெஸ்ஸு கொடுத்து விருந்து ஆயத்தம் பண்ண சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீ என்னுடைய மகன், நீ மரித்தாய், நீ மறுபடியும் திரும்ப வந்து விட்டாய் அப்படின்னு அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த இளைய மகன் எப்படி இருக்கானோ அவரை அப்படியே அவங்க அப்பா ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவங்க அப்பா அவனை ரொம்ப நேசிச்சாரு. அவன் இழந்து போன எல்லாவற்றையுமே திரும்ப கொடுத்தார். நம்முடைய தேவனும் கூட அப்படிதான். நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சு தேவனை விட்டு நீங்கள் தூரமாக இருக்கலாம், என்னை ஏற்றுக்க யாருமே இல்லையே, என் மேலே அன்பு செலுத்த யாருமே இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் நம்முடைய தேவன் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, தேவனை விட்டு எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் சரி, அவர் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். நீங்க திரும்பி வர அவர் காத்திருக்கிறார். அநாதி சிநேகத்தால் அவர் நம்மை நேசிக்கிறார், காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொள்ளுகிறார் அப்படிங்கிற இந்த வசனம் நமக்கு மறுபடியும் தெளிவுபடுத்துது. நாம் தேவ பிரசன்னத்தை பெறுவதற்கு ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9940401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையின் ப்ரொடியூசர் திதுல்லா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. அங்கீகரித்தலையும் அன்பையும் பெறுவதற்கு நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சி 20 ஆண்டுகளை நிறைவடைந்து அதற்கான கொண்டாட்டத்தை இந்த மாதம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம முக்கியமான ஒருத்தங்களை தான் சந்திக்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திதுல்லா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்கள மட்டும் இல்லை, சவுத் ஏசியன் சீனியர் ப்ரொடியூசர் ராக்கி ஜான் பீட்டர் அவங்களையும் சந்திக்க போகிறோம். இவங்க 2 பேரால் தான் ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம சாட்சிகளை பார்த்துட்ருக்கோம். வாங்க அவங்களோட ஒரு உரையாடலை பார்க்கலாம். ரீஜனல் ஃபோக்கஸில் ஸ்ரீலங்காவில் நாங்கள் வேலை பார்த்தப்ப எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. எங்களோட தரிசனத்தையும் ஒரு புதிய வாழ்க்கைய நிகழ்ச்சி பற்றியும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நண்பர் எங்களுக்கு தேவைப்பட்டாரு. அவங்கள தேடுறதுக்கு கிட்டத்தட்ட சில மாசங்கள் எங்களுக்கு ஆயிடுச்சு. ஆனால் எங்க கூட சேர்ந்து எங்களோட தரிசனத்தை புரிஞ்சு செயல்பட தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தின ஒரு நபரை தேவன் எங்களுக்கு தந்தார். இது என் வாழ்க்கையில தேவ சித்தம் என்று நினைக்கிறேன். காரணம், திரைப்படத்துறையில என்னுடைய கல்வியை நான் முடித்திருக்கிறேன். இது ஒரு அழகான பயணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை நான் சந்தித்தும் இருக்கிறேன். ஆரம்ப காலத்திலே நான் சந்தித்த பிரச்சனை என்ன தெரியுமா? சிபிஎன் செய்கின்ற ஊழியத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வது சவாலா இருந்தது. ஆனால் தேவன் என்மேல் கிருபையாக இருந்தார். அநேக திருச்சபைகளையும் மேய்ப்பர்களையும் சந்தித்து அவர்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை சாட்சிகளாக அவர்கள் பகிர்ந்து கொள்வதை சேகரிக்க வாய்ப்பை நான் பெற்றேன். ஒரு அருமையான உரையாடலை பார்த்தோம். உங்களுடைய தாய்மொழியிலேயே பாடல்கள், சாட்சிகள், பிரசங்கங்களை பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் பார்க்கலாம். அங்கே நிறைய மொழிகளில் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. ஆனால் அதற்கு முன்னாடி ஸ்ரீலங்காவிலிருந்து ரெவரண்ட் ஃபெரேரா அவங்களுடைய வாழ்த்து செய்தியை பார்க்கலாம். சிபிஎன் ஆனது தன்னுடைய 20ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிறதை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஆனபடினாலே ஸ்ரீலங்காவை சார்ந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையின் மூலமாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். நீங்கள் மாபெரும் தேவ பணியை செய்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். நீங்க வெளியே தெரியாம மன அழுத்தம், டென்ஷன், அப்புறம் கவலையை கடந்து போயிட்டு இருக்கீங்களா? காரணங்கள் எதுவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் பாரத்தை சுமக்கிறது ஈஸி கிடையாது. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னா உங்க துக்கத்தையும் வேதனையும் பகிர்ந்துக்கோங்க. இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைன் டீமுக்கு கால் பண்ணுங்க. பிரார்த்தனையில கலந்துக்கோங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. நீங்க விரும்பினா ஆலோசனை உதவியும் கூட பெறலாம். இன்னைக்கு இந்த 3 ஈஸியான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. இலவச கவுன்சிலிங் செஷனை புக் பண்ணுங்க. ஸ்டெப் 1, cbnindia.org போங்க. ஸ்டெப் 2, சிபிஎன் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டெப் 3, உங்க ஆலோசனை பகுதியை பதிவு பண்ணுங்க. அக்டோபர் மாசத்துல முழு உலகத்தின் கவனமும் மனநல ஆரோக்கியத்தின் மேல இருக்கு. பிரார்த்தனை பண்றது மூலமா உங்களுடைய மனநிலைமையும் நீங்க சரி பண்ணலாம். சோ நீங்க சிபிஎன் பிரேயர் லைனோட ஜெபத்துல கண்டிப்பா இணைங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. அன்பையும் அங்கீகாரத்தையும் நாம் பெறுவதற்கு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அதை தான் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய நிகழ்ச்சி 20வது ஆண்டை முடிக்க போகுது. அதற்கான கொண்டாட்டத்தையும் பார்த்துட்ருக்கோம். அதற்காக உங்களுக்கும் தேவனுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இது ஜெபிப்பதற்கான நேரம். இன்னும் என் மேலே அன்பு செலுத்த யாருமே இல்லை, யாருமே என்னை அங்கீகரிக்கவே மாட்டேக்காங்களே, நான் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேனே, அவர் மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்வாரா? இப்படி உங்களுக்குள்ள பல சந்தேகங்கள் இருக்கலாம். உங்களுக்குள்ள நிறைய மன அழுத்தங்கள் இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் இருக்கிற மாதிரியே எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேலே நீங்கள் அன்பு காட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை அங்கீகரிக்கவோ புரிஞ்சிக்கவோ என் மேலே அன்பு காட்டவோ யாருமே இல்லைன்னு வருத்தப்படுகிற எல்லாருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா.
அவங்க எல்லாரும் உங்களுடைய உண்மையான அன்பை பற்றி தெரிஞ்சிக்க கிருபையை தாங்க, ஞானத்தை தாங்க. அங்கீகாரம் இல்லாததுனால, அன்பு கிடைக்காதனால அவங்க மனசுல இருக்கக்கூடிய காயத்தை நீங்க ஆற்றுங்க. நீங்க அவங்களுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் தாங்க. தவறான பாதையில அவங்க போயிருப்பாங்கன்னா அவங்கள சரியான பாதைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்களை விட்டு தூரம் போய் பாவம் செஞ்சு குற்ற மனசாட்சியோடு உங்ககிட்ட வர பயந்துகிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க மனம் திரும்பி வரட்டும் அப்பா. அவங்களுடைய வாழ்க்கை உம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சியும் மகிமையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட வாங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்ப இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம்தான் இந்த வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து அவர் உயிர் தெழுந்தார். இது நம்மேல இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக தான் இது எல்லாவற்றையுமே அவர் செய்தார். இந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. இப்படிப்பட்ட அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதில் உறுதியா இருங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.